கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான அதிசயமான உயர்வான மேன்மையான உயிருள்ள ஒரு வார்த்தை எபிரேயர் 10:35. மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். மிகுந்த பலன் என்ன தெரியுமா? தைரியம். தைரியம் இருந்தால் தான் நீங்கள் சண்டை போட முடியும். தைரியம் இருந்தால் தான் நீங்கள் யுத்தம் பண்ண முடியும். தைரியம் இருந்தால் தான் நீங்கள் விசுவாசமாக இருக்க முடியும். தைரியமாக இருந்தால் தான் உற்சாகமாக ஜெபிக்க முடியும். தைரியமாக இருந்தால் தான் வெற்றியை வாங்க முடியும். அதனால் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அப்போ மிகுந்த பலன் எதில் இருக்குன்னா தைரியம். பயம் கிடையாது. நீங்கள் பயந்து ஜெபிச்சிங்கன்னா பயத்தை நாவியோடு தான் ஜெபிக்கிறீங்க, வெற்றி கிடைக்காது. கர்த்தர் சொல்ற மிகுந்த பலன் எதில் இருக்குன்னா தைரியத்தில் இருக்கிறது. அப்போ அந்த தைரியத்தை விட்டு விடாதீர்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எபிரேயர் 10:35. மிகுந்த பலனுக்கேதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். தைரியத்தோடு இருங்கள். எப்படி எழும்புவேன்? தைரியமாக இருங்க. எப்படி பிரகாசிப்பேன்? தைரியமாக இருங்க. எப்படி சுகம் ஆவேன்? தைரியமாக இருங்க. திரும்ப வாழவதை பெற்றுக்கொள்வேன்? தைரியமாக இருங்க. நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வேன்? தைரியமாக இருங்க. தைரியம் இருந்தால் போதும், எழும்பிடுவீங்க. ஏன்னா அதில் தான் பலன் இருக்குங்கிறார். மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம், பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். மனிதனை பார்த்து பயப்படுறோம், அதிகாரியை பார்த்து பயப்படுறோம், கடன்காரனை பார்த்து பயப்படுறோம். தைரியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். தைரியத்தோடு ஜெபிங்க, தைரியத்தோடு துதிங்க, தைரியத்தோடு ஆராதிங்க, தைரியத்தோடு ஜெபத்தை ஏறுங்க, தைரியத்தோடு விண்ணப்பத்தோடு வைங்க. அந்த தைரியம் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வந்து விடும். உங்களுக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உங்களுக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததும் பெரிய காரியத்தை செய்திடுவார். நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததும் பெரிய காரியத்தை செய்திடுவார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. துக்கப்பட்டு என்னத்தை கண்டேங்க, வேதனைப்பட்டு என்னத்தை கண்டேங்க, கவலைப்பட்டு என்னத்தை கண்டேங்க, பயங்கரமானவர் இருக்கிறாரு. எரேமியா 20 சொல்லுகிறது. எரேமியா 20:10-11 சொல்லுகிறது, பயங்கரமான கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார். இங்க இருங்களேன், பலவித காரியத்தில் நீங்கள் பயந்து போயிருக்கீங்க. எரேமியா 20:10-11 இந்த வசனத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 10 வாட்டி வாயில் பேசுங்களேன். எதிராளி கூட கீழே விழுதை பார்ப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு எதிராக துன்பப்படுத்துறாங்கள, உங்களை எதிராக கேவலப்படுத்துறாங்கள, அவன் உங்கள் முன்னால் வந்து விழுவான் இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். அவர்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரைகளும் அறிகிற தேவனே, என் காரியங்களை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். எவ்வளோ அழகான வார்த்தை. எருமையா 20:10-11 நீங்கள் படித்து பார்த்துட்டு 10 வாட்டி ஒரு நாளைக்கு இந்த வசனத்தை பேசுங்களேன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு காண்டா மிருதுக்குன ஒரு தைரியத்தை நீங்கள் நடப்பீங்க. நான் என்ன செய்ய வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் நான் சாதிக்க பிறந்தவன், ஆள பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவன், எனக்குள்ளே இருக்க ஒரு பெரியவர் தெரியுமில்ல அப்படின்னு தைரியமாக பேசுவீங்க. நீ பாட்டுக்கு என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுதுன்னு தெரியலை, ஆண்டவர் என்னை ஏன் எப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல, என் பிள்ளைக்கு என்ன சேர்ந்து புலம்புறது நிப்பாட்டுங்க. புலம்புல அதிகமாக இருக்கா? சங்கீதம் அதிகமாக இருக்கா? சங்கீதம் அதிகமாக இருக்குது. மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுவாடுதாரங்கள் உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தகப்பனை சுபியை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சோர்ந்து போய், பயந்து போய், பலவீனப்பட்டு, நெருக்கப்பட்டு, வேதனையோட கசப்போடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு தைரியத்தை தாங்க தகப்பனேன். இன்றைக்கி ஒரு தைரியத்தை தாங்க தகப்பனேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறி போகும்படியான ஒரு தைரியத்தை தாங்க. சோதி தரிக்கிற தேவனே, இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்கப்பா. இந்த நாள் ஜெயத்த நாளாக இருப்பதா காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.